78வது சுதந்திர தின ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சி குறித்து எமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் மணிகண்டன், விவரங்களை பதிவு பண்ணலாம். நாளை மறுநாள் நாடு முழுவதும் 78வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்துல 3வது மற்றும் இறுதி சுதந்திர தின ஒத்திகை நிகழ்ச்சி இன்று காலை துவங்கி நடைபெற்றது. 78வது சுதந்திர தின நிகழ்ச்சியில 7 படைப்பிரிவினர் வழங்கும் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டு 4வது முறையாக இந்த ஆண்டு சுதந்திர தினத்திற்காக தேசிய கொடியை ஏற்றி வைக்க உள்ளார். இதற்காக கடந்த 5ஆம் தேதி முதல் சுதந்திர தின ஒத்திகை நிகழ்வும், கடந்த 9ஆம் தேதி 2ஆம் நாளும், இன்று 3வது மற்றும் இறுதி ஒத்திகை நிகழ்வானது தலைமைச் செயலகம் அமைந்துள்ள காமராஜர் சாலையில் நடைபெற்றது. நாளை மறுநாள் நடைபெறும் சுதந்திர தின விழாவின் போது முதலமைச்சர் காவல்துறை வாகன அணிவகுப்புடன் புறப்பட்டு அவரை அழைத்து வருவது போன்ற ஒத்திகைகள் இன்று மேற்கொள்ளப்பட்டது. கமாண்டோ படை, குதிரைப்படை, பெண் காவலர்கள் படை, தீயணைப்பு படை உள்ளிட்ட 7 படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு தேசிய கொடியை ஏற்றுவது போலவும், அதே போல விருதுகளை வழங்குவது போன்ற இறுதி ஒத்திகை நிகழ்வு நடைபெற்றது. சுதந்திர தினத்தன்று வழங்கப்பட உள்ள தகைசால் தமிழர் விருது, அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது உள்ளிட்ட விருதுகள் வழங்குவது போல ஒத்திகை நிகழ்வுகளும் நடைபெற்றது. சுதந்திர தின விழா இறுதி ஒத்திகை நிகழ்ச்சியில் நடைபெற்றதால் நேப்பியர் பாலம் முதல் போர் நினைவு சின்னம் வரை உள்ள காமராஜர் சாலை, முதல் போர் நினைவு சின்னம் வரை இந்திய ரிசர்வ் வங்கி சுரங்கப்பாதை, வடக்கு பகுதி வரை உள்ள ராஜாஜி சாலை மற்றும் கொடிமரச் சாலை ஆகிய சாலைகளில் தற்காலிகமாக போக்குவரத்து தடை செய்யப்பட்டு தற்போது மீண்டும் போக்குவரத்துக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.